நியூவா பப்ளிஷ் பண்ண ரியோல வச்சேன்னு நெனச்சியா தாஸ்? நெஜத்துல வச்சேன். நண்பா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து சூர்யா டிவியா இருக்கட்டும், ஜெமினி டிவியா இருக்கட்டும், அதுக்கடுத்து உதயா டிவியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ரியோல வந்து பெருசா வந்து நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. ஸோ, அதனால வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியோ அப்படிங்கமான ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கூறுன நபர் தானே நீங்கள்? நண்பா, உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, ரீசென்ட்டா வந்து சன் நெட்வொர்க் தரப்புல அவங்களுடைய சவுத் இண்டியன் சேனல்ஸான பர்ட்டிகுலரா தமிழ்ல இல்லாத அவங்களுடைய சவுத் இண்டியன் சேனல்ஸான தெலுங்கா இருக்கட்டும், கன்னடா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும்ங்கிற மாதிரி சன் உதயா அதாவது இப்படிதான் இனிமே சொல்லியாகணும்னு நெனைக்கிறேன். உதயா டிவி, அதுக்கடுத்து ஜெமினி டிவி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா டிவின்னு இருந்த சேனல்கள் எல்லாமே இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய எல்லா சேனல்களுமே கம்ப்ளீட்டா வந்து நேம் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது எக்ஸ்ட்ரா சன் அப்படிங்கிறது போயிருக்கு. அண்ட் மெயின் சேனலான ஜெமினி டிவியா இருக்கட்டும், ஜெமினி டிவி வந்து அ இப்போ வந்து சன் ஜெமினி அப்படின்ட்டு, அதே மாதிரி உதயா டிவி வந்து பார்த்தீங்கன்னா, சன் உதயா அப்படின்னு, அதே மாதிரி சூர்யா டிவி வந்து பார்த்தீங்கன்னா, சன் சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது போக அவங்களோட மியூசிக் சேனல், மூவி சேனல், காமெடி சேனல்னு எல்லாத்துலயுமே சன் அப்படிங்கிறது மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட்டா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே அப்டேட் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய வெப்சைட், அடுத்தது ஆன்லைன் சோசியல் மீடியாஸ்னுடைய ஐகானா இருக்கட்டும், யூடியூப் சேனல்ல இருந்து, அடுத்து Instagram, Facebookன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இணையதளத்துல இருந்து அப்டேட் பண்றதுல இருந்து எல்லா விஷயங்களும் அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்ப வந்து டிவிலயும் நீங்க பார்த்திருந்திருக்கலாம். இந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்திருக்கும் அந்த சேனல்ஸ் பார்க்கும்போது. ஸோ பர்ட்டிகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. தமிழ்ல வேற ஏதாவது சேனல்கள் எதுவும் மாற்றம் செய்யப்படவிருக்கா அப்படின்னு பார்த்தா, சன் டிவி ஒருவேள கேடிவி தரப்புல ஏதாவது கை வச்சுருவாங்களோ அப்படின்னு தோணுது. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. பட் இருந்தாலும் இது சம்மந்தப்பட்ட ஒரு சில அப்டேட்ஸ் குடுக்கணும்னு நெனச்சோம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது போக வேற ஏதாவது தமிழ் சேனல்ல இப்போ எடுத்து பார்த்தோம்னா, சன்னுங்கிற வார்த்தை இல்லாம சுட்டி டிவி விட்டுறலாம். ஏன்னா சுட்டி டிவி மத்த ரீஜனல் சேனல்ஸ் எல்லாமே வெவ்வேறு நேம் அந்த குஷி டிவி, சன் டிவி அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஆ மத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆ கேடிவி அப்படிங்கிறது தான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களோ, சன் கேடிவின்னு கொண்டு வருவாங்களா? அந்த மாரிலாம் ஒரு சில தாட் வருது. ஏன்னா அந்த லோகோவும் இப்போ வந்து கிட்டத்தட்ட அப்படித்தானே இருக்கு. அந்த மாரி இருக்கிறதுனால. சோ உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோடன். நன்றி மக்களே!